ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய் கிராஃப்ட். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலான்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி ஒரு ஒன் ப்ரஷ் ஸ்ட்ரோக் வச்சு ஹைபிஸ்கஸ் மாதிரி ஃப்ளார் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான பேஸு, கலர்ஸ், ப்ரஷ், ஒரு வேஸ்ட் கிளாத்தோ இல்லை ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க, வேஸ்ட் வாட்டர், ப்ரஷ்ஷை கழுவிறதுக்கு. ஓகேவா? இதுதான் தேவையான பொருட்கள். இதை வச்சுட்டு ஈஸியாக எப்படி நம்ம ஒன் ப்ரஷ் ஸ்ட்ரோக் ஹைபிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம தேவையான பேஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை ஃபேப்ரிக்கில் பண்ணலாம், பாட்டில் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். முதல்ல ப்ரஷ்ஷை வெட் பண்ணிக்கிறோம், எக்ஸஸ் வாட்டரை எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? 2 கலர் எடுத்திருக்கேன் நான். ஒன்று லைட்டர் கலர், டார்க்கர் கலர். லைட்டர் கலருக்கு எல்லோ எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட்டும் எடுத்துக்கலாம். டார்க்கர் கலருக்கு பிங்க் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? லைட்டர் கலரை ஃபுல் பிரிசில்ஸில் ப்ரஷில் ஃபுல்லாக படுற மாதிரி லோட் பண்ணிக்கணும். டார்க்கர் கலரை டிப்பில் லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சு ப்ரஷ்ஷை நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த பிரிசில்ஸ் வந்து ஒரு ஃபேன் மாதிரி உங்களுக்கு விரிஞ்சு வரும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு அழுத்தி இப்போ பொறுமையாக லிஃப்ட் பண்ணி மெதுவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே ஒன் ப்ரஷ் ஸ்ட்ரோக் பார்த்துருக்கோம் நம்ம வீடியோஸில், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுலேயே இது வேறு ஒரு டெக்னிக். இப்போ அடுத்து திருப்பி இன்னொரு பெட்டல் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி லைட்டர் கலரையும் டார்க்கர் கலரையும் லோட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பண்ண பெட்டலுக்கு பக்கத்துலேயே வச்சு அதே டெக்னிக்கை ரிப்பீட் பண்ணுறோம். ப்ரஷ்ஷை வைக்கிறோம், ப்ரெஸ் பண்ணுறோம், ஃபேன் மாதிரி ஆக்குறோம், மெதுவாக லிஃப்ட் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எந்த ஃப்ளார் பண்ண போகிறீங்க இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எத்தனை பெட்டல் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் ஒரு முறையும் நீங்கள் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கலரை லோட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஓகேங்களா? 3rd பெட்டல் இப்போ ரெடி. அகெயின் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் சிங்கிள் ஃப்ளார் மாதிரியும் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு பெட்டல் மாதிரியும் பண்ணலாம், இல்லை குல்முஹார் ஃப்ளார்ஸ் மாதிரி பண்ணிங்கன்னா இதில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்ட்ரோக்கில். அப்படியும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஒரு 4 பெட்டல்ஸ்க்கான வச்சு ஒரு ஹைபிஸ்கஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஹைபிஸ்கஸ்க்கு ஆக்சுவலாக 5 பெட்டல்ஸு, ஒரு பெட்டல் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரியான கான்செப்ட் இது. ஸோ 4 பெட்டல்ஸையும் வச்சாச்சு, முடிச்சிட்டோம். இதை நீங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஒரு ஃபுல் ஃப்ளார் முடிச்சு காட்டியிருக்கேன். அடுத்து ஒரு பட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ கலர் அதே லோட் பண்ணுறேன். லைட்டர் கலர், டிப்பில் கொஞ்சோண்டு டார்க்கர் கலர் எடுத்துக்கிட்டு ஒரு பட்டுக்கு அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 2 ஸ்ட்ரோக் மாதிரி போடுறோம். ஒரு சீம் கர்வ் மாதிரி, இன்னொரு கர்வ் மாதிரி, ஆப்போசிட்டில் ஒரு கர்வ் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டோட எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ ஒரு ஃப்ளார் முடிச்சிருக்கோம், ஒரு பட் முடிச்சிருக்கோம். இப்போ க்ரீன் கலரும் எல்லோ கலரும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டெம், லீவ்ஸு போடலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ க்ரீன் கலர் லோட் பண்ணியிருக்கேன் ப்ரஷில். பண்ணிவிட்டு முதல்ல அந்த ஃப்ளாரை கேட்ச் பண்ணிக்கக்கூடிய அந்த கப் ஏரியா, லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டெம் வந்து உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ உங்கள் கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெம் போட்டுக்கோங்க. லீஃபுமே அதே மாதிரி தான், உங்களுக்கு விருப்பமான நம்பர்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? லீஃபில் நம்ம போன வீடியோலையும் ஒரு டெக்னிக் காட்டியிருப்பேன், அந்த டெக்னிக் மாதிரியான லீஃபும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுதான் இப்போ பட் கிட்ட போட்டிருக்கேன். இப்போ ஹைபிஸ்கஸ் லீஃப் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீனும் எல்லோவும் லோட் பண்ணிக்கிட்டேன் ப்ரஷில். ஒரு லீஃப் பேட்டர்ன் முதல்ல வரைஞ்சிக்கோங்க. நார்மலாக ஒரு லீஃப் எப்படி வரைவீங்களோ அந்த மாதிரி வரைஞ்சி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் வந்து சின்ன 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 கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் இருக்கும் ஹைபிஸ்கஸ் லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா. அதை கொடுக்கறதுக்கு சின்ன சின்னதாக ஒரு டிக் மார்க் மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் கிடைக்கும். ஆக்சுவலாக ஒன் ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் ஹைபிஸ்கஸ் லீவ் போடுறதுக்குமே ஒரு டெக்னிக் இருக்குது, அதை நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இது சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு போடுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த லீஃப் போட்டு பழகிட்டிங்கன்னா ஹைபிஸ்கஸ் லீஃபுக்கும் ரோஸ் லீஃபுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த ஒரே லீஃபோட விட போட்டிங்கனாலும் சரி, இல்லை இன்னொரு லீஃப். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெண்டர் லீஃப் மாதிரி காட்டுறதுக்காக நான் நிறையா எல்லோ எடுத்திருக்கேன். ஸோ லைட் க்ரீன் காட்டுறதுக்காக எல்லோ நிறையாவும் க்ரீன் கொஞ்சமாகவும் எடுத்தால் உங்களுக்கு ஒரு லைட் க்ரீன் எஃபெக்ட் கிடைக்கும்.
ஸோ அதே மாதிரி அந்த எட்ஜஸில் கர்வ்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஃப்ளார் ஒரு பட்டோட ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இட்ஸ் வெரி ஈஸி. இதோடு நீங்கள் விட போகிறீங்கனாலும் விடலாம், இதை இன்னும் ஹைலைட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம், உங்களோட விருப்பம்தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளாக ஒரு 3 ஃப்ளார்ஸு பட்ஸு லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இது வந்துடும். ஓகேங்களா? எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். see you again.